புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசியோடு ஆயிரவிளக்கு தொகுதியிலே வேட்பாளராக என்னை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆயிரவிளக்கு தொகுதியை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். ஏற்கனவே ஒரு முறை நான் வெற்றி பெற்று இந்த பகுதியிலே வந்து பார்க்கிற போதும் சரி, அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்த நேரத்தில் இந்த பகுதியில் என்ன பிரச்சனை என்றாலும் கூட மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சின்னையன் என்பவர் இருந்தார். அமைச்சராகவும் நான் இந்த தொகுதியில் இருந்த காரணத்தால், மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் சின்னையா இருந்த காரணத்தால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே நாங்கள் சேவை புரிந்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே இந்த பகுதி மக்களுக்கு தேவையான எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காத அளவிற்கு ஒரு சாதாரணமாக ஒரு மழை பெய்தால் கூட தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலைமைதான் இந்த பகுதியிலே இருக்கும். அதையெல்லாம் சரி செய்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியால் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக வேலைக்கு போகிறவர்கள், பள்ளிக்கூடத்திற்கு போகிறவர்கள், கல்லூரிக்கு போகிறவர்கள், இவர்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு கூட தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு சென்று விட்டு திரும்புகிற வரைக்கும் அவர்கள் ரொம்ப சிரமத்திலே எதிர்பார்த்து பல்வேறு கவலையோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று தாய்மார்கள் விரும்புகிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு காரணமே, அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த மாதிரி பெண்களை மிகவும் அருவருக்கத்தக்க, பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய விதத்திலே பாலியல் தொந்தரவு என்பதே இல்லாத காலங்கள். எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அதையெல்லாம் உடனே வேரோடு அறுத்த சம்பவங்கள் தான் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி. ஆனால் இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்த பாலியல் குற்றவாளிகள் பெருகிக் கொண்டே போகிறார்கள். அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் வாயளவிலே பேசுகிறார்களே தவிர, ஆனால் அதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கவில்லை. அதற்குத்தான் இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், முதலில் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த பாதுகாப்பு இருந்தால்தான் ஒரு குடும்பத்தையே அவர்கள் நல்ல முறையிலே நடத்த முடியும். வேலைக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள் வீட்டிற்கு வரும் வரை பெற்றவர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிற நேரத்தில் அவர்கள் மிகவும் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா. கொலை செய்கிறவனை கேட்டால் நான் கஞ்சா குடித்து போதையிலே இருந்தேன் என்று சொல்கிறான். பாலியல் தொந்தரவு செய்யக்கூடியவனை கேட்டால் அவனும் நான் கஞ்சா போதையிலே இருந்தேன் என்று சொன்னான். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த கஞ்சா தான் காரண பொருளாகிவிட்டது. ஆக இந்த கஞ்சா ஒழிப்புக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த விதமான ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இது இன்றைக்கு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். பிள்ளைகளுக்கு அறிவு கண்ணை திறப்பதற்கு கல்லூரிக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகள் பள்ளி பருவத்திலே மிகவும் சிரமப்பட்டு படித்துவிட்டு கல்லூரிக்கு இடத்தை பெற்று, அந்த இடத்தை பெற்றதற்கு பிறகு அங்கே படிக்க சென்று பட்டம் பெறுவதற்காக போகிறார்கள். அங்கே கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய பேராசிரியர்கள், நன்னடத்தை விதிகளை சொல்லித்தரக்கூடிய பேராசிரியர்கள் அங்கே பாலியல் தொந்தரவு செய்து அந்த பிள்ளைகளுடைய படிப்பை திசை திருப்பக்கூடிய விதத்திலே ஒரு பேராசிரியரே இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் ஒரு பெண்ணிடத்திலே மட்டுமல்ல, 5-6 பெண்ணிடத்திலேயே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது.
இது பத்திரிகையிலே தொலைக்காட்சியிலே பார்த்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் பெண்கள் தெருவிலே நிம்மதியாக நடக்க முடியும். ஆக அதற்குத்தான் இப்போது நாங்கள் கடுமையான அதாவது அவங்களுடைய கற்பனை. அது இப்ப நீங்க உங்க தொலைக்காட்சியில தான் நாங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்க தான் காட்டுறீங்க. நீங்க இங்கங்க பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. மதுராந்தகத்துல ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு 10 கிலோமீட்டர் நடந்து போய் காவல்துறைக்கு போயிருக்கிறார். 10 கிலோமீட்டர். தனக்கு ஏற்பட்ட அவல நிலையை சொல்வதற்கு கூட அந்த பெண்ணுக்கு ஒரு எந்த அளவுக்கு அவர் சோதனைகளை சந்தித்திருப்பார். இதெல்லாம் தொலைக்காட்சியில நாங்க பார்த்ததுதான். நீங்க செய்தி ஊடகத்தில் சொன்ன விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். நாங்க புதுசா கற்பனையாகவோ இட்டுக்கட்டியோ நாங்க சொல்லல. ஒரு பெண் அந்த நேரத்தில் என்ன துடித்திருப்பாள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே திமுக இன்னைக்கு அறிவிச்ச தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாயை நாங்க 2000 ரூபாயை உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எடப்பாடி சார் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இப்ப இவங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு. நீங்க இப்ப இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடத்தினதிலேயே என்னென்ன அம்மா போட்ட திட்டங்கள் அண்ணன் எடப்பாடியார் போட்ட திட்டங்களை தான் பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. இதையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இதையும் அண்ணன் எடப்பாடியாருடைய திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாங்க. அண்ணன் சொல்லி கிட்டத்தட்ட 15 நாளா 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அண்ணன் என்னென்ன சொல்லி இருக்கிறார், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறாரோ அது மேல ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஆட்சி தான் நடந்ததே தவிர அம்மா அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நிறுத்திவிட்டு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மேல ஒரு சாயத்தை பூசி இவங்க செஞ்ச மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இப்ப கடைசியா அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை தான் நாங்க கொண்டு செய்ய போறோம்னு சொல்றாங்க. தாய்மார்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்தா என்ன நிலைமையாகும் உங்களுக்கு தெரியும். திமுக சார்பில் எழிலன் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவர் தொகுதி சைட்லாம் வந்தாராங்க. நாங்க எப்பவுமே நாங்க திமுக எங்களுக்கு எப்பவுமே எதிரி கட்சி தான். திமுகன்றது தீய சக்தின்னு சொல்லித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் எங்களை வளர்த்திருக்கிறாங்க. ஆக நாங்க எப்படி அவங்களை போட்டின்னா எங்களுக்கு அவங்களுக்கு தானே போட்டி. அது இங்க இருக்கிற பொதுமக்களை கேளுங்க. நீங்க இந்த கூடியிருக்காங்கல்ல தாய்மார்களை கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க அவர் வந்தாரா வரலையான்னு அவங்க சொல்லுவாங்க. விஷயம் நான் பதில் சொல்றேன். இவங்க எம்எல்ஏ இருந்து என்ன பண்ணாங்க இல்ல அக்கா கூட சொல்லு. எங்களுக்கு திமுக தாமா எதிரி. திமுகவை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏங்க நான் தான் சொல்றேன் திமுக தாங்க எங்களுக்கு எதிரினா ஏன் நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்க? எங்களுக்கு எதிரி திமுக, அவ்வளவுதான். நாங்க திமுகவுக்கு எதிர்த்து இப்ப நிக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சி உருவானதே திமுகவை எதிர்த்து தான். எங்களுக்கு 54 வருஷம் இந்த கட்சி ஆரம்பிச்சு திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு நாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இப்ப இறங்கி இருக்கிறோம் களப்பணியில. இல்ல இதுல ஒரு 2 நிமிஷம். இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இவங்களை போட்டுக்கிறாங்களே இந்த தொகுதிக்குன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்றேன் இந்த தொகுதியில அக்காவை திருப்பி கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. ஆனா ஏற்கனவே அவங்க 2011 to 2016 வரைக்கும் எம்எல்ஏ இருந்தாங்க. எம்எல்ஏ இருந்தா 4 கோடி ரூபாயில ஜிஆர்டி ஹோட்டல் பின்னாடி ஒரு மண்டபம் கட்டிக்கிறாங்க. அதுக்கு அண்ணாண்ட பாத்தீங்கன்னா தாமஸ் ரோடு வீட்டுக்கு ஒரு பைப்லைன் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இதே எம்கே ராதா நகர் எஸ்எஸ் போர்டுல பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் ரோடு போட்டுக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் எங்கெங்க கரண்ட் பிரச்சனை இருக்குதோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்பும் அவங்களோட எம்எல்ஏ காலத்தில் தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது. ஆனால் எயிலைன் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்னு சொல்லுங்க. ஒரே கட்டணன்னு கேட்டால் ஒரே நாங்கள் அம்மா குடிநீர் ஒன்று இருக்கு. அந்த அம்மா குடிநீரை இடிச்சிட்டு அது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு இருந்தாரு. அதுக்கு நான் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அம்மா குடிநீரை இடிக்காத ஆக்கிட்டேன். அது பக்கத்தில் ஒரு
ஹெல்த் சென்டர் ஒண்டி தான் பண்ணாரு இந்த வார்டில். மற்றபடி எதுவும் என்ற மாதிரியே கிடையாது. அம்மா அது சொல்ல போனா அப்படியே சொல்லிக்கினே போகலாம். சவுத் போக் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கூடம் இது அந்த சவுத் போக் ரோடில். அப்புறம் சோலார் லைட் கொடுத்துக்கிறாங்க. அங்கன்வாடி இந்த வார்டிலே மட்டும் அங்கன்வாடி 3 இடத்துல கட்டி கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் போய் சொல்ல சவுத் போக் ரோடில் பார்க்க சொல்லுங்க. தாமஸ் ரோடு அந்த ஆதிபராசக்தி கோயில் எதிரில் கட்டியிருக்காங்க. இது மாதிரி திமுக காரர் எதனா விரல விட்டு எதனா சொல்லுங்க. இவங்க ஆட்சியில் 5 வருஷம் அம்மா வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் என்னென்ன பணிகள் செய்தாங்கன்னு நான் வீடு வாரியா இல்லை தெரு வாரியா சொல்ல. எம்கே ராதா நகர், எஸ்எஸ் புரம், நக்கீர் நகர், தாமஸ் ரோடு, போகு ரோடு, அமுதம் காலனி இது அவங்க ஆட்சிக்கு வந்து அமுதம் காலனி நல்லா இருந்த காலனி இடிச்சாங்க. அதுதான் செய்தாங்களே தவிர மக்களுக்கு குடியிருப்புன்னு சொன்னாங்க. குடியிருப்பு அவங்கவுங்க திமுக காரங்களுக்கு அலாட் பண்ணின்னு இருக்கிறாங்க. அங்கே தாமஸ் ரோடு போக ரோட்டில் எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் பார்த்தா 5வது மாடி 6வது மாடி மேலே அனுப்புகிறாங்க. எங்கள் ஆட்கள்லாம் கீழே. இந்த தொகுதியில இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் வந்து சரி செய்வேன் அப்படின்னு ஏதாவது உங்களுடைய திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அடிப்படை தேவைகள் வந்து மிக முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது போக்குவரத்து நெரிசல் 2 வந்து மிக முக்கியமான பிரச்சனை. அதில் இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காக நிறைய இடங்களில் தோண்டி போட்டிருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மக்களுக்கு வந்து மிகவும் சிரமமான சூழ்நிலை. ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் இவங்க பண்ண வேலை முதல்ல ரோடு போடுவாங்க. ரோடு உறுதியான தரமாகவே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அது போட்டு முடிச்சுன்னா அடுத்த ஒரு 20 நாள்லேயே கேபிள் போட போகிறோன்னு தோண்டுவாங்க. அந்த பள்ளம் அப்படியே கிடக்கும். இந்த இரவு நேரத்திலேயோ இல்லை மழை காலங்கள்லேயோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அதில் விழுந்த ஆபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த தொகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு வளமான சிங்கப்பூரா மாற்றுவோன்னு சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. சென்னையை நாங்கள் சிங்கப்பூரா மாற்றுவோம், ஜப்பான் ஆக்குவோன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எந்த சம்பவமே இப்போ இந்த சென்னை மாநகரத்தில் வந்து எதுவும் நடந்ததா தெரியல. அதையெல்லாம் நாங்கள் சரி செய்வதற்கு ஏற்கனவே அம்மா ஆட்சி காலத்தில் செஞ்சோம். இப்போ இடையில அவங்க ஆட்சிக்கு வந்துட்டதுனால அவங்க விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து அதையெல்லாம் எடுத்து நாங்கள் செய்வோம். இதுவே வாக்கு சேகரிப்பு தானே. நீங்க எப்படி இருந்ததுன்னு அந்த ஆட்சின்றதை பெண்கள் கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட வரி எவ்வளவுன்னு கேளுங்க, இபி பில் எவ்வளவுன்னு கேளுங்க. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க எல்லாருமே. அதை கேட்க மாட்டேன்றீங்க நீங்க. அதை கேளுங்க.